ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அதாவது தொலைந்து போன உறவுகள் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் ஃபோன் பண்ணி நிறைய பேசினாங்க, ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணாங்க. அதே போல் கமெண்ட்ஸ்லேயும் நிறையா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய பேர் என்னை கேட்ட கேள்விகள் நீங்கள் சொல்கிறது அத்தனையும் உண்மை. நம்மளுக்கு சம்மர் வெக்கேஷன் குழந்தைங்க லீவ் விட்டாக்கா நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். நம்ம குழந்தைங்க பேர குழந்தைங்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க, எப்படியெல்லாம் பொழுது கழிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாரும் பிளான் போட்டு வச்சுருப்போம். அது என்னமோ உண்மைதான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணி தான் சொன்னீங்க, தாத்தா பாட்டின்னு சொன்னீங்களே தவிர அம்மா வழி பாட்டியோ அம்மா வழி தாத்தாவோ, அப்பா வழி தாத்தாவோ அப்பா வழி பாட்டியோ அப்படின்ட்டு நீங்கள் பிரித்து எதுவும் சொல்லலை அப்படின்னு நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ் என்ன கேட்டாங்க. அதில் பதிலும் நீங்கள் எனக்கு வேணும், அடுத்த பதிவில் எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக வேண்டிதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இப்போ போட போகிறேன். இது பொதுவாகவே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது ஒரு பெரிய கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி அப்படி தான் மாறி இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடலாங்க, ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற பீரியடில். அதாவது நாம் வாழ்ந்த காலகட்டத்திலலாம் தாத்தா பாட்டி அப்படின்ற எந்த பாகுபாடும் கிடையாது. அம்மாவுடைய அம்மா அப்பாவுடைய அம்மா அவங்கெல்லாம் ஒரே ஈக்குவலாக ஒரே பேலன்ஸ்டாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ஒரே ஈக்குவலாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் எனக்கு ஃபோன் போட்டு சொன்னது, கமெண்ட்ஸ் மூலமாக எனக்கு கிடைச்சது, இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வாக தான் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அம்மா வழி தாத்தா பாட்டி அப்பா வழி தாத்தா பாட்டி வெவ்வேறு அப்படின்னுட்டுன்றது உண்மைதான். இது 100% ட்ரூ, வெரி ட்ரூ. நானும் இதை ஒத்துக்கிறேன். ஏன்னா அதான் சொல்கிறேங்களே, ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்லலாம் கல்யாணம் பண்ணிட்டு, அதாவது பொண்ணும் பள்ளியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா மாமனார் மாமியார் வீட்டில் தான் இருப்பாங்க. அதாவது அப்பா வழி அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் ஒரு சில பேர் அம்மா வழியில் போயிட்டாங்க, வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னு போயிட்டாங்க. இப்போ அப்படியும் கிடையாது இப்படியும் கிடையாதுங்க, நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்ற காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இதில் அப்பா வழி அம்மா வழின்றது பிரிஞ்சு போயிடுச்சு. அப்பா வழி பாட்டி தாத்தா, அம்மா வழி பாட்டி தாத்தா அப்படிங்கிறது பிரிஞ்சு போச்சு. இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அம்மாங்க, இப்போ இருக்கிற அம்மாங்க அப்பாங்க ரெண்டு பேருமே இன்சிஸ்ட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. இது அம்மாவுடைய அம்மா அம்மம்மா, அப்பாவுடைய அம்மா அப்பாவுடைய அப்பா அம்மாவுடைய அப்பா அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ரெண்டு பேருமே நமக்கு சமம் தான், ரெண்டு பேருமே நமக்கு ஈக்குவல் தான் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் உட்காந்து சொல்லி தரணும். அது நடக்குதுங்களா நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில். மோஸ்ட்லி எல்லார் வீட்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகம் இருக்கும். அதாவது அம்மா குழந்தைங்களுக்கு அவங்க வீட்டு கதையை பற்றி தான் பேசுவாங்க. எங்கள் அம்மா அப்படி வளர்த்தாங்க, எங்கள் அப்பா இப்படி வளர்த்தாங்க, எங்கள் அம்மா இதை செஞ்சு கொடுப்பாங்க, நாங்கள் ஸ்கூல்லேருந்து அதை செஞ்சு கொடுப்பாங்க, எங்கள் அப்பா இயர்லி இங்கே கூப்பிட்டு போவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் பிட்வீன் மதர் அண்ட் சில்ட்ரன் வில் பி லைக் திஸ் ஒன்லி. அதாவது அம்மா தான் நிறைய கான்வர்சேஷன் பண்ணுவா, குழந்தைங்களோட நிறைய இன்புட் கொடுப்பா அம்மாங்க. அதாவது தன்னுடைய வாழ்க்கையை பற்றி, தன்னுடைய அம்மா வீட்டை பற்றி நிறைய அம்மா தான் ஷேர் பண்ணுவாங்க குழந்தைங்கக்கிட்டலாம். ஆனால் அப்பாங்க அப்படி ஷேர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதாங்க தப்பு. நீங்கள் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நான் பார்த்தேன்,
நான் மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம், அம்மா தான் குழந்தைங்களோட நிறைய கான்வர்ஸ் பண்ணுவா, நிறைய பேசுவா. நான் இப்படி படித்தேன், நான் அந்த ஸ்கூலில் படித்தேன், அந்த காலேஜில் படித்தேன், எங்கள் அம்மா இப்படி பண்ணாங்க, ஏன்னா நாங்கள் தீபாவளிக்கு இதை கொண்டாடுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். அம்மா தான் வில் ஷேர் எவ்ரி திங் வித் சில்ட்ரன். பட் அப்பா வந்து அப்பா கொஞ்சம் ரிசர்வ்டாகவே இருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி. எந்த அப்பாவது குழந்தைங்களை உட்கார வச்சு, எங்கள் அம்மா என்னை இதை பண்ணாங்க, எங்கள் அப்பா இப்படி வாங்கி கொடுத்தாங்க, எங்கள் அப்பா இது இங்கே கூட்டிகிட்டு போனார், அப்படி பண்ணார் சொல்லியிருக்கிறாங்களா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதாவது தன் வீட்டை பற்றி அம்மா எப்படி குழந்தைங்களோட ஷேர் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி எந்த அப்பாவாவது குழந்தைங்களை உட்கார வச்சுட்டு தன்னுடைய சிறு வயது அனுபவங்களை ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காங்களா? அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்பாவை கம்பேர் பண்ணும்போது அம்மா தான் தன்னுடைய சிறு வயது கதைகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்கிறதெல்லாம் வந்து அம்மாவாக தான் இருக்குமே தவிர அப்பாங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அப்பாங்க வந்து சொல்கிறது கிடையாது. அதெல்லாம் மேபி அவங்களுக்கு டைம் இல்லையோ, இல்லை அவங்க ரொம்ப ரிசர்வ்டோ அப்படின்னு இருக்கலாம். இல்லை ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க எனக்கு, அவள் வந்து தாங்க வீட்டு விஷயத்த பேசும்போது அப்பாவும் வந்து நாங்களும் அப்படிதான், எங்கள் அப்பா அம்மா அப்படிதான் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துடும், அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துடும். உங்கள் வீடு வசதியா, எங்கள் வீடு. ஸோ ஈகோ கிளாஷ் ஆகுது. இதுதாங்க மெயின் பாயிண்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் சொன்னபடி ஜென்ரேஷன் கேப். 2வது கான்வர்சேஷன் வந்து அம்மா தான் தன்னுடைய சின்ன வயசு அனுபவங்கள் எல்லாம் குழந்தைங்களோட நிறைய ஷேர் பண்ணுறது, தான் அம்மா அப்பா வீட்டை பற்றி பேசுறதெல்லாம் வந்து ஒரு அம்மா தான் குழந்தைங்களோட ஷேர் பண்ணுறாங்க. அது 2வது பாயிண்ட்டு. 3வது அப்பாங்க வந்து அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறதில்ல, கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி தான். அப்படியே அவங்க தப்பி தவறி நாங்களும் எங்கள் அப்பா அம்மா பற்றி கொஞ்சம் எதனா புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாக்கா அங்கே தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஈகோ கிளாஷ் ஆகுது. ஈகோ கிளாஷ் ஆகிட்டு அது சண்டையில் போய் முடியுது. ஒரு கமெண்ட்ல கூட ஒரு அம்மா போட்டிருந்தாங்க, சேம் இதே தான் சொன்னாங்க. இது வந்து அந்த சகோதரி மட்டும் சொல்லலை, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இதை தான் ஷேர் பண்ணாங்க. அதாவது என் பேர பசங்களுக்கு அவங்க அம்மா நிறைய ஷேர் பண்ணுறாளே தவிர என் பையன் ஷேர் பண்ணால் பிரச்சனையில் முடிஞ்சிடுது. இதுதாங்க காரணம். இப்போ அந்த சகோதரிக்கு விடை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, அம்மாவுடைய சைடு தாத்தா பாட்டி கிட்ட தான் குழந்தைங்க ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க, அவங்க சித்தி சித்தப்பா அப்படி தான் இருக்கிறாங்க, எங்கள் வீட்டு அப்பாவுடைய சைடு வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு ஒரு சகோதரி கமெண்ட்ல கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன விளக்கம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம குழந்தைங்களும் நம்ம பிள்ளைங்களும் குழந்தைங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும் தன்னுடைய சின்ன வயசு அனுபவங்கள், தன்னுடைய தாத்தா பாட்டிங்களை பற்றி, அதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலாங்க. எப்படி தாய் வந்து தன் குழந்தைங்களுக்கு தன்னுடைய அப்பா அம்மாங்களை பற்றி ஷேர் பண்ணுறாளோ அதே மாதிரி தகப்பனும் அப்பாவும் தன்னுடைய சிறு வயது பருவ காலகட்டங்களில் என்ன நடந்தது, எப்படிலாம் அம்மா அப்பா வளர்த்தாங்க, என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும் இல்லைங்களா எல்லாருக்கும், அதை தன்னுடைய அப்பா அம்மாங்களை பற்றியும் ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அம்மா சைடு தாத்தா பாட்டிக்கும் அப்பா சைடு தாத்தா பாட்டிக்கும் எந்த வேற்றுமை கருத்து இல்லாமல் 2 பேருங்கிட்டே ரொம்ப ஈக்குவலாக குழந்தைங்க ரொம்ப வந்து ஈக்குவலாக மிங்கிள் ஆவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்துங்க. இது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இந்த தப்பு எல்லாம் எங்கே நடக்குதுனாக்கா பேரண்ட்ஸ்க்கு குழந்தைய வளர்க்கும் போது நம்ம சொல்லி வளர்க்கணும். நம்ம அம்மா வீட்டு கதையை எப்படி நம்ம நல்லது சொல்லி வளர்க்குறோமோ அதே மாதிரி அப்பா வீட்டு கதைகளையும் ஈக்குவலாக சொல்லி வளர்க்கலாம். அம்மாவே அந்த பொறுப்பை எடுத்துக்கலாம். இல்லை அப்பாவாவது தன்னுடைய சைடாவது கொஞ்சம் தன்னுடைய அம்மா அப்பாங்களை பற்றியும் நல்லபடியாக சொல்லி அதுங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கலாம். ஸோ தட் அந்த குழந்தைங்களை வந்து 2 பக்கமும் பேலன்ஸ்டாக இருப்பாங்க. இதுதாங்க ரொம்ப சின்ன விஷயம். இந்த கருத்து சொல்லும் போது தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஈகோ கிளாஷ் ஆகிட்டு கடைசியில் குழந்தைங்க வந்து அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸில் குழந்தைங்க அம்மா வீட்டு சைடு தாத்தா பாட்டிங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அன்பு காட்டுறதுங்கிறது 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும். அதே நேரத்தில் நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் நிறைய வீட்டில் போய் பாருங்கள், நிறைய தப்பாக நினச்சிக்காதீங்க நான் சொல்கிறத. நிறைய வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய அம்மா அப்பாங்க தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. கம்பேரிட்டிவ்லி அப்பாவுடைய அம்மா அப்பாங்களை விட. அப்படி சொல்கிறது கூட தப்பு தான். கம்பேரிட்டிவ்லி
இவங்க தான் ரொம்ப அதிகமாக பாசம் காட்டுவாங்க, ரொம்ப குழந்தைங்களுக்கு ஏற்ற போல விரும்பி செய்வாங்க. அப்பா வீட்டில் ஏதோ கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்காக அவங்க வந்து அப்பா சைடு அம்மா அப்பா வந்து பாசம் காட்ட மாட்டாங்கன்னு சொல்ல வரலங்க. ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க யாருமே. இதில் வந்து 100ல் ஒரு 10% அப்பா அம்மாங்க அப்படி தாங்க இருக்கிறாங்க. அதை நான் ஒத்துட்டு தான் ஆகணும். நானே ஒத்துப்பேங்க. 100ல் ஒரு 100%ல் 10% ஆஃப் பீப்புள், அதாவது அப்பா சைடு அம்மா, அப்பா சைடு தாத்தா பாட்டிங்க வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட் காட்டுறதில்ல பேர பசங்க கிட்ட. அப்போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்களோட பாசம் எங்கெங்கே போகும்? அம்மா சைடு தாத்தா பாட்டி கிட்ட தானுங்களே போகும். இது இது என்னுடைய சொந்த அனுபவமும் இருக்குது. இதில் சொந்த அனுபவம்னா என்னுடைய குழந்தைக்கு நடந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் நான் சொல்கிறேன், எல்லா அம்மா அப்பாங்களும் 2 பேக்கும் பேரண்ட்ஸு நம்ம ஏஜ் குரூப்பு தாத்தா பாட்டிங்க, அப்பாவுடைய அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவுடைய அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, ஈக்குவலாக தாங்க நம்ம பாசத்தை காட்டுறோம். அதை வந்து பொண்ணுங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு 2 பக்கமும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். நான் சொல்கிறது 100ல் ஒரு 10% ஆஃப் அம்மா அப்பாங்க கொஞ்சம் லேக்கிங் தான். அதை நீங்கள் இல்லைன்னு நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், நிறைய பேர் வீட்டில் நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிறது வந்து 80s அம்மாங்கெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்களேன், சொல்லுவாங்க. 80s 90sலாம் கூட கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. அவங்களுடைய அம்மாவுடைய தாத்தா பாட்டிங்களை விட அப்பாவுடைய தாத்தா பாட்டிங்க வந்து கொஞ்சம் லேக்கிங் தான், கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மி தான். அது கூட எல்லா அப்பா சைடு தாத்தா பாட்டிங்க அந்த மாதிரி இல்லைங்க. ஒரு 10% அப்படி தாங்க இருக்கிறாங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். அதனால தான் ஜென்ரலாகவே நம்ம சைடு அடிபட்டு போயிடுது. அதாவது அப்பாவோட சைடு தாத்தா பாட்டிங்க அடிபட்டு போயிடுறாங்க. பொதுவாகவே குழந்தைங்க வந்து அம்மா சைடு தாத்தா பாட்டிங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுக்குறாங்க? அதுக்கு காரணமே அம்மாங்க வந்து தன்னுடைய வீட்டு கதைகளை குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணுறது, சின்ன வயசில் தன்னுடைய அம்மா அப்பாங்க தனக்கு எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணாங்க, எப்படியெல்லாம் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க, என்னெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறாங்க தன் குழந்தைங்களுக்கு. அப்பாங்க அப்படி பண்ணுறாங்களா? அப்படி பண்ணுறது இல்லைங்க. அதனால தாங்க குழந்தைங்களுக்கு தெரியாமலே போயிடுது. ஒரு பக்கம் தெரியாமலே குழந்தைங்க வளர்ந்துடுறாங்க. அதனால் அப்பா சைடு தாத்தா பாட்டிங்களுக்கு குழந்தைங்க மேலே பாசம் இல்லைன்னு சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களும் தன்னுடைய குழந்தைங்களுக்கு தன்னுடைய அப்பா அம்மாங்களை பற்றி ஷேர் பண்ணணும். ஆனால் அங்கே ஷேர் பண்ணும்போது தான் ஈகோ கிளாஷ் ஆகுது. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த ஈகோ கிளாஷ் இல்லாமல் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் 2 சைடும் கொடுத்து, ஏன்னா அம்மா சைடு அம்மாவுடைய அம்மா அப்பா எப்படிலாம் அந்த குழந்தைய வளர்த்தாங்களோ, அந்த பொண்ணை வளர்த்தாங்களோ, அதே போல தாங்க அப்பாவுடைய அம்மா அப்பாங்களும் அந்த பையனை வளர்த்துருப்பாங்க. ஸோ 2 சைடுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பேர குழந்தைங்களுக்கு. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்புவோம். நம்பிக்கை மட்டுமே வாழ்க்கை. அதாவது அப்பா சைடு தாத்தா பாட்டிக்கிட்டேயும் குழந்தைங்க ரொம்ப க்ளோஸாக வருவாங்க. கவலைப்படாதீங்க. நம்பிக்கை மட்டும் வாழ்க்கை. நம்பிக்கை மட்டும் என்னைக்கு விட்டுறாதீங்க. அதே போல் ஒரு சின்ன கருத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இருக்கிற அம்மா அப்பாங்கெல்லாம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுறாங்க. ஏன்னா ஈகோ கிளாஷ். அந்த ஈகோ கிளாஷாலே குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. எந்த பக்கம் திரும்புறதுன்னு தெரியாமல் குழந்தைங்க முழிச்சிட்டு இருக்காங்க, இந்த பக்கமா அந்த பக்கமான்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் கையில் தாங்க இருக்குது. ஹோப் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள 2 பக்கமும் பேலன்ஸ்டாக குழந்தைங்கள வளர்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் மற்றும் ஒரு அனுபவ கதையின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.